ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோ வியாழக்கிழமை மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் சத்து மாவு கஞ்சி வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பாருங்கள், நேரம் போனதே தெரியலை. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு மேலே தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான் பண்ணியிருந்தேன். அப்போயே அரிசியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு போயிட்டேன். அதனால் நான் கீழே வர்றதுக்கு முன்னாடியே அம்மா சோறு பொங்கி வடிச்சிட்டு சுக்கு காப்பியுமே போட்டு வச்சுட்டாங்க. எனக்குமே ஜலதோஷமாக இருந்தது. அதனால் அப்பாவுக்கு கொஞ்சம் சுக்கு காப்பி கொடுத்துட்டு நானுமே ஊற்றி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் குடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி லன்ச் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அம்மாவே சாதம் வடிச்சிட்டாங்க. முள்ளங்கி போட்டு ஒன் பாட் சாம்பார் செஞ்சுட்டு அரைக்கீரை கடையல் தான் செய்ய போகிறேன். கீரையை நேற்று ஈவினிங்கே கை பார்த்து வச்சுட்டேன். அந்த தைரியத்தில் தான் 12 மணி வரைக்கும் அவங்க கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கிச்சனுக்கு வந்ததுமே லைட்டாக ஒதுங்க வச்சுட்டு பாப்பாவுக்காக முட்டையுமே கழுவி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாம்பாருக்காக கொஞ்சமாக பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கு இடையிலே முள்ளங்கி ஒன் பாட் சாம்பாருக்கு முள்ளங்கியை க்ளீன் பண்ணி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற 2 முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் 1.5 மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, சாம்பார் வைக்கும்போது சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கு காப்பியுமே கொஞ்சம் ஆறி வந்தது. அதை குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சாம்பார் செய்ய ஆரம்பித்தேன். பருப்பு கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி, சின்ன சைஸில் 2 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, 3 பல் பூண்டு, உப்பு, அப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி நான் லோ ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு எடுப்பேன். சாம்பார் சூப்பராக ரெடியாகி வந்துடும். நீங்கள் உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி பாட்டி வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு காஃபி போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அடுப்பில் பால் வச்சுருந்தேன். இன்னொரு அடுப்பில் முட்டையுமே வந்துருச்சு. அதையுமே இறக்கி வச்சுட்டு குக்கரை அந்த அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ சன்ரைஸ் வச்சு கொஞ்சமாக ஜீனி போட்டுட்டு சூப்பராக பால் ஊற்றி காஃபியுமே போட்டு பாட்டிக்காக கொடுத்துட்டேன். காலையிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் நல்லா தான் டே போய்கிட்டு இருந்தது. அன்றைக்கி வீட்டில் கொத்த வேலை வேறு நடந்துகிட்டு இருந்தது. 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேலை தாங்க முடியல, அவ்வளோ வேலை இருந்தது. மேலே கீழேயும் ஓடிட்டு அங்கேயும் இங்கேயும் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரே வேலையாக தான் இருந்தது. கீரை நேற்று ஈவினிங்கே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கீரை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கீரை செய்கிறது மேக்ஸிமம் மண் பாத்திரத்தில் தான் செய்வேன். அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கீரையை மண் பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 2 தக்காளி, அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த பாத்திரத்தை மூடி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா கீரையுமே சூப்பராக வெந்து வந்துடும். வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் கேரட் வச்சு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரட்லேயும் தோலெல்லாம் சீவிட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணிவிட்டு கேரட் துருவோம் இல்லையா, அதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி கேரட் பொரியல் பண்ணுறது பிளான்லேயே இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கீரை, கசக்கிற காய்கறி எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அம்மாவும் பாட்டியும் சொல்லுவாங்க. ஸோ பாட்டிக்காக தான் அன்றைக்கி கேரட் பொரியலே செஞ்சேன். அம்மா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அடுப்பில் கீரையை வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். இன்னொரு பக்கம் முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். கீரையை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் மூடி நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் கீரையை நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு தெரியல. நான் எப்பயுமே நல்லா கடைஞ்சி தான் சாப்பிடுவேன். ஸோ குக்கரில் ஸ்டீமெல்லாம் போனதுக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்.
நம்ம முள்ளங்கி போட்ட ஒன் பாட் சாம்பாருமே சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. ஒரு குழிக்கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே அந்த பருப்பெல்லாம் சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன், கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால. கொஞ்சம் நல்லாவே மல்லி இலை சேர்த்தா தான் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும். கீரையுமே நல்லா வெந்திருந்ததை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கீரை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி கீரை கடைசலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது முந்தின நாள் வாங்கின கீரை அப்படின்றதுனால பாப்பாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேற்றே கீரை சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால இன்றைக்கி அவங்களுக்கு முள்ளங்கி சாம்பாரும் ஒரு முட்டை மட்டும் அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே தாளித்து விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 அப்பளத்தை பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பாரை தாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ குழம்பு தாளிக்கிறது தேவையான அளவு மட்டும் எண்ணெயை வச்சுட்டு அதில் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து சாம்பாரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது இட்லி, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வைக்கிறத விட இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்ததாக கீரையை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாலாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு கீரையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சொன்னேன் என்ன தான் பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு கடைஞ்சாலும் இந்த கீரையில் கொஞ்சமாக வரமிளகாவை தாளித்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரையுமே கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தாப்புல இருக்கும். ஸோ அதே கடாயில் கேரட் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். காய் பாதி அளவாக சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். மீதி வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொத்த வேலை நடந்துட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கொத்தனார் சாப்பிட போயிருந்தாங்க. அதுக்கு இடையில வீட்டுக்காரருமே சாப்பிட வந்துட்டாங்க. சப்பாத்தி போடவா இல்லைன்னா அடை தோசை மாவு இருக்குது அதில் தோசை ஊற்றி தரவான்னு கேட்டேன். வீட்டுக்காரர் அடை தோசையே ஊற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேரட்டை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் தோசைக்கல் வச்சு அடையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த தோசை ஒரு சைஸாக வராது, அது வாட்டுக்கு போகும். ஸோ நல்லா அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 அடையை சுட்டு அவங்களுக்குமே கொடுத்துட்டேன். அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பாப்பாவுக்குமே சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சாதம், சாம்பார், அதில் நெய் ஊற்றிட்டு முட்டை அவிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே ஒன்று எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்டுட்டேன். அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ரூம்குள்ளே வந்தால் தான் மேடம் ரூமை தலைகீழாக மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அவளை ஓரமாக விட்டுட்டு சாப்பிட்ருக்கா இல்லையா, கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போயுமே டாய்ஸ் எல்லாம் இந்த பெட்டியில் தான் போட்டு வச்சுருப்பேன். அப்போ அந்த பெட்டியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மேடம் விளையாண்டு அந்த பெட்டியவே உடச்சி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டியை வீட்டில் இருந்த டேப் தான் இருந்தது, அதை வச்சு ஒட்டிடலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்னை ஒட்டவே விடலை, படாத பாடு படுத்திட்டா. ஒரு பக்கம் எப்படியோ ஒட்டியாச்சு. பாப்பா கையை வெட்டிடுவேன். ஆமா, என் கையை வெட்டி நறுக்கு நறுக்கு. ஆமா ஆமா பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை ஒட்டுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக தான் இருந்தது. நான் ஒட்ட, அவள் இழுத்து விட, அப்படியே ஒரு மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே தான் வந்திருந்தது. ஸோ அம்மாட்ட சொல்லியிருந்தேன், இந்த தடவை மாத சாமான் வாங்கும்போது இன்னொரு பெட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை ஓரளவுக்கு ஒட்டி ஓரம் கட்டிட்டு அதில் பொம்மையெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அதுக்குள்ளே மேடமும் முடி வச்சு விளையாடிட்டு மறுபடியும் அந்த துண்டை கொண்டு பெட்டியை மூட ஆரம்பிச்சிட்டா. மறுநாள்லாம் இந்த பெட்டியை வச்சுல அவள் விளையாடலை, உடச்சிட்டு அப்படின்றதுனால. ஸோ சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிட்டிக்கிட்டு ஓட விட்டுட்டு இருந்தேன். அவளும் ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தூங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலில் தான் போட்டு தூங்க வைப்பேன்.
ஏன்னா இவள பெட்ல வச்சு தூங்க வைக்கலாம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பா. சாமானியமா தூங்கவே மாட்டா. அதே தொட்டில்ல போட்டு ஆட்டுறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்துல சூப்பரா தூங்கிருவா. அவ தூங்க முடிக்க மணி 3 ஆயிருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்டேன். கீரை கடைசல் இருந்தா எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. ஒயிட் ரைஸ்ல அந்த கீரையே நல்லா பெசஞ்சு சூப்பரா சாப்பிட்றலாம். அன்னைக்கு பாட்டி வந்திருந்தாங்க இல்லையா? பாப்பாவுக்கு அப்பளம், அப்புறமா தேன் மிட்டாய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேன் மிட்டாய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தேன் மிட்டாயும் சாப்பிட்டுட்டு வீட்டில் கொஞ்சமாக அழுக்கு துணி கிடந்தது. அதை மிஷினில் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே மிஷினில் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் சாயம் போகும் இல்லையா? அந்த துணியெல்லாம் தனியாக முக்கி வச்சுட்டேன். கையால் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.